தமிழ் ஊடக வரலாற்றில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் வெள்ள மீட்பு பணியில் வீரர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்த நேரடி தகவல்களை ஸ்ரீநகரிலிருந்தே ஆகாயம் மார்க்கமாக வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஸ்ரீநகர் மேல விமானத்தில் இப்போ நாம பறந்துட்டு இருக்கோம். விமானப்படையினுடைய உதவியோட ஸ்ரீநகர் மேல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ரீநகர் பெரும்பாலான பகுதிகள் தண்ணியில மூழ்கியிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே பாதிக்கப்பட்ட பகுதி, அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னா ஸ்ரீநகர், அப்புறம் தான் ஜம்மு. ஸ்ரீநகரில் நிறைய பேர் வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவிர்க்கிறார்கள். எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் இந்த நேரத்தில் வெளியே வர முடியலை, உணவு கிடையாது, சிக்கி தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க விமானப்படையினர் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போட் ஒன்று ஒரு வழி, இன்னொன்று விமானப்படையினுடைய விமானம். நம்ம போயிட்டு இருக்க விமானம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், விமானப்படையினர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த விமானமானது ரொம்ப பெரியது. இதில் கொண்டு போய் உணவு பொட்டலங்களை போடுறதுக்கு பதிலாக சிறிய விமானங்கள் இருக்குது. அதாவது சிறிய ஹெலிகாப்டரில் கொண்டு போய் உணவு பொட்டலங்களை மேலேருந்து போடுறாங்க. முக்கியமாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விமானத்திலேருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போயிட்டு நேராக கொடுத்துரும். அந்த ஹெலிகாப்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ண வந்து அந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து நேராக கொண்டு போயிட்டு மக்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் ஸ்ரீநகர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமரா பர்சன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் விமானம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆக போகுது. ஜூம் பண்ணி காட்டிய பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸ்ரீநகரை பொறுத்தவரை எப்படி தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீநகரை பொறுத்தவரை விமானப்படையினரும் சரி, இராணுவமும் சரி, மீட்பு பணியில் ஈடுபடும் பொழுது ஒரு சில பேர் கல்லெறிகின்றனர் விமானப்படையின் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் விமானப்படையினர் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில குரூப் அந்த மாதிரி பண்ணுறாங்க. மேபி காஷ்மீரை தனியாக பிரித்து கொண்டு போனோம், இந்தியா வந்து உதவி பண்ணுற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குரூப் தான் இருக்குது. பெரும்பாலான மக்கள் நல்ல மக்கள். இந்த சின்ன குரூப்புக்காக நாங்கள் இந்த பெரும்பாலான மக்களை வெறுக்க மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து எங்களோட பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் கரண்ட்டு கிடையாது. நிறைய குழந்தைகளை இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. கரண்ட் இல்லாதனால குழந்தைகள்லாம் எடுத்து வந்து கையில் வைக்க வேண்டிய நிலைமையாக போச்சு. நிறைய குழந்தைகள் உயிர் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. நிறைய பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து யாரெல்லாம் வெளிநாடு போனார்களோ தங்களுடைய தாய் தகப்பனை தேடி திரும்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ரீச் பண்ண முடியல. மொபைல் ஃபோன் சரியாக வேலை செய்யலை. ஸ்ரீநகரை பொறுத்த வரையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம விமானத்தின் மேலே, அதாவது விமானத்தில் இமயமலை மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே பறக்கிறதால நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் தண்ணீரில் மூழ்கி இருக்குது. மீட்பு பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படையினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இமயமலையின் மீது விமானத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் உபேந்தர்